டெஸ்ட் பார்க்கலாம். இந்த அறிகுறியை கண்டால் இந்த டாக்ஸி ஸ்டாப்பு டாக்ஸி மட்டும்தான் அனுப்பாட்டணும். அடுத்து அமர்ந்திருக்கும் ஒரு தொழிலாளிக்கு டேஷ் என்ற குறைந்தபட்ச இட தேவையில் அடிப்படையில் வாகனம் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை ஏற்றுச் செல்லக்கூடாது. 4 சதுர அடி. இந்த அறிகுறியை கண்டால் வயசானவன் அனுப்ப போகிறாங்க. வேகத்தை குறைத்து வயதானவர்கள் அல்லது ஊனமுற்ற பரிசோதித்து சாலைகள் கடக்கும் பொழுது ஜாக்கிரதை. அடுத்து டேஷ் என்ற ஓட்டுநருக்கு தனது வாகனத்தை மஞ்சள் பெட்டிக்குள் குறிக்கப்பட்ட சந்திப்பில் ஓட்டி விளக்குகள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தடையை ஏற்படுத்தலாம். இது ஒரு குற்றமாகும். அந்த மஞ்சள் பெட்டிக்குள்ள நம்ம இன்னைக்கு நிப்பாட்டக்கூடாது. பின்வரும் சந்தர்ப்பங்களில் முந்தி செல்வது ஆபத்தானது மட்டும் முந்தி செல்லக்கூடாது. முன்னால் உள்ள கார் வலதுபுறம் திரும்பும் கையில் இடதுபுறத்திலிருந்து வலது பாதைக்கு மாறும் பொழுது அது கிறிஸ்டின்ல முன்னாடி கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியிலிருந்து ஒரு சைடு நம்ம திரும்பும் போது 3 செகண்டுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணணும். அதை ஒரு சில கேள்விக்கு இடையில சொல்கிறேன். ஒரு ஓட்டுநர் குடிபோதையில் இருப்பதாக சந்தேகப்பட்டால் அவள் மூச்சு பகுப்பாவில் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அடுத்து ஷெரிலின் உயரம் 1.2 மீட்டர், மெட்ராவின் உயரம் 1.3 மீட்டர், ஜமாலின் உயரம் 1.5 மீட்டர். புஸ்தக இருக்கையில் யார் பயன்படுத்த வேண்டும்? அதில் யார் உட்காரன்னு இருக்கிறாங்க? ரெக்ஸில் மற்றும் நெஸ்ரா. ஏன்னா அவங்க 2 பேரும் உயரம் கம்மியானவங்க. அடுத்து இந்த அறிகுறியை கண்டால் ஸ்பீட் ஸ்மவம் பொண்ணானது. வேகத்தை ஒழுங்குபடுத்தும் கியர்க்குள் முன்னால் மெதுவாக ஓட்டுநர்கள் ஹார்ன் ஒழிக்க வேண்டும். ஓட்டுநர்கள் எந்த இடத்துல ஹார்ன் ஒழிக்க வேண்டும் என்பது மற்ற சாலையில் பயணிகளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. சுரங்கப்பாதையில் எந்த வாகனம் தடை செய்யப்பட்டுள்ளது? அபாயகரமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம். இந்த அறிகுறியை கண்டால் டூவே சோன். இது எப்பவுமே நிறுத்தக்கூடாது. இந்த மண்டலத்தில் நிறுத்தப்படும் எந்த வாகனமும் இழுத்து செல்லப்படலாம். நீங்கள் உங்கள் உயர்கற்றை பயன்படுத்த வேண்டும். வெளிச்சம் இல்லாத சாலைகளில் அல்லது இறகில் கூர்மையாக வளைவை நிறுவும் பொழுது. ஓகே, இந்த இமாஸ் அடையாளம் என்றால் என்ன? 60 பொருளுக்கு பரிந்துரைக்கப்படும் வேகம் பரிந்துரைக்கப்பட்ட வேகத்தில் ஓட்டவும். இது லிமிட்டு. 60க்கு மேலே ஓட்டக்கூடாது லிமிட்டு. எனவே எப்பொழுதும் நன்றாக ஓட்ட வேண்டும். உங்கள் டெட்லைன்களில் இல்லைக்குள். வீடியோக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால வேகமாக தூக்கிட்டு போகிறேன். ஆனால் சரியான ஆன்சரை சொல்கிறேன். வேகமாக தூக்கினால சரியாக தான் எனக்கு தெரியாது. நான் அடுத்தடுத்து ஒரு சொல்லிக்கிட்டே போகிறேன். ரொம்ப டைம் ஆகிக்கும். இந்த அறிகுறிகள் டேஷ் என்று குறிக்கிறது. முன்னாடி தடை செஞ்சிருக்கு. நீங்கள் செல்லும் பாதையில் விரைவில் முடிவடைகிறது. நீங்கள் பயணிக்கும் சாலையில் நியமங்களுக்கு உங்கள் வேகத்தை தொடர்ந்து சரி செய்யவும். உங்கள் வாகனத்தை சறுக்காமல் அல்லது கட்டுப்பாட்டை இழக்காமல் எந்த அவசர காலத்திலும் நிறுத்தவும் அனுமதிக்கிறது. இந்த இமாஸ் அடையாளம் என்றால் என்ன? நெரிசல் மெதுவாக ஓட்டுங்கள், கவனமாக ஓட்டுங்கள். நெரிசல் அதிகமாக இருக்கு. போக்குவரத்து விளக்கு சந்திப்பில் நிறுத்தும் பொழுது டேஷ் வேண்டாம். டேஷ் என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்குது. திடீரென்று நிறுத்து. ஒரு நல்ல ஓட்டுநர் சாலை நினைவுகளுக்கு ஏற்றவாறு தனது வேகத்தை எவ்வாறு படித்து சரி செய்வது என்பதை அறிந்திருக்க வேண்டும். சாலையின் விளிம்பு தவிர சாலையின்
குறுக்குவெட்டு சந்திப்பில் அல்லது சாலை தீப்பானில் எந்த பிரிவிலும் யூட்டன் செய்ய வேண்டாம். யூட்டன் அடையாளம் அமைந்துள்ள இடத்தில்